மேடையில ஒரே ரசிகர்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம்னு ஒரு பரபரப்பா விஜய் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒரு மூலையில நீங்களும் இருந்தீங்க. தளபதி அவருடைய என்ட்ரி செம்மையா இருந்தது. அந்த என்ட்ரில அவர் வரும்பொழுது அப்படி கையாட்டி வந்துட்டு என்னை பார்த்துட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் பண்ணார் அப்படின்னு அவர் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் அவருக்கு கை கொடுத்தாரு, இன்னொரு நம்பர் கை கொடுத்துட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து கடந்து போயிட்டு வந்து பின்னாடி இருந்து எனக்கு அழைச்சு கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடந்து போனாரு. அது ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஒரு புஷியானதை வச்சுட்டு என்ன செய்ய போறாருன்னு கேட்டாங்க எல்லாரும் பேசுனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு புஷியானதை வச்சுட்டாண்டா அவ்வளவு பெரிய மாநாடே செஞ்சிருக்கேன், அதான் அர்த்தம். மேடையில தளபதி பேச நினைக்கிறேன். தளபதி இங்க சொல்றதையும் இந்த பக்கம் மக்கள் ஆர்ப்பரிக்கிறதையும் பார்க்கும் பொழுது தம்பி மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரியில இருந்து எல்லா இடத்துலயும் வந்தாங்கல்ல, எல்லாம் கைக்கா செலவு பண்ணி வந்தாங்க தம்பி. இவ்வளவு பொருட்செலவு பண்ணி வரக்கூடிய நபர்கள், 2 நாள் 3 நாள் பயணம் பண்ணி கூடி வரக்கூடிய நபர்கள், ஒரு நாள் காலைல எழுந்து போய் தளபதியா ஓட்டு போட மாட்டான். அங்கிள் தான் ஏன் சொன்னாரு, ஆன்டின்னு சொல்லல, அங்கிள் தானே சொன்னாரு. நீங்க ஏன் நீங்க அங்கிள்னா மாமா அந்த உறவு முறைக்குள்ள பாருங்க. நீங்க வேற மாதிரி ஏன் யோசிக்கிறீங்க? தப்பா உன் பிராண்ட ஒரே நாள்ல இல்ல 1 மணி நேரத்துல மாத்தினாரா? 1 மணி நேரம் கூட கிடையாது, அரை மணி நேரம் தான். 35 நிமிஷம் பேச்சுல இந்த இவர் அப்பாவை அங்கிளா மாத்தினது 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல உன் பிராண்ட உடைச்சிட்டாரு தளபதி. கரெக்டா? சங்கீதா அவர்கள் ஸ்டாலினுடைய பிறந்த நாள் கூட்டத்தில் திமுக மேடையில் நின்று அங்கிள் ஸ்டாலின் தான் பேசினாங்க. நான் தாத்தான்லாம் அவர் கூப்பிட மாட்டேன், நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. சங்கீதா அங்கிள்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்க, சங்கீதா மகன் அங்கிள்னு சொன்னதையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. கரெக்டா? அப்படி இருக்கும் பொழுது இதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமா தெரியுது? எனக்கு புரியல. 38 வயசு பூம்பரை பத்தி காட்டவா? நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா, தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி. இதை விட கேவலமா ஒரு பேச முடியுமா? இது அநாகரிகம். அன்னைக்கே நம்ம இதெல்லாம் அநாகரிகம் இல்ல, கேவலம். தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. திமுகவோட நேரடி உறவுல இருக்கிறது அண்ணாமலை. விஜய் 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 பேசின பின்னாடி லட்சுமி 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 லட்சுமின்னு வந்துகிட்டே இருக்குது. அப்ப தம்பி வருது, லட்சுமி எங்க இருந்து வருது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் விஜய் பத்தி பேசினாலே உங்களுக்கு லட்சுமி வருதுனாக்கா நீங்க டக்குன்னு விஜய லட்சுமின்னு ஒண்ணு சேர்த்து வேற எங்கேயும் யோசிக்க. சினிமாக்காரன் தான் நீங்க. ஸ்டாலினுக்கு லேபிள் என்ன? சினிமா தான். உங்க அப்பாவுக்கு லேபிள் என்ன? சினிமா தான். உதயநிதிக்கு லேபிள் என்ன? சினிமா தான். திருமாவுக்கு சினிமாக்காரன், வேல்முருகன் சினிமாக்காரன், அண்ணாமலை சினிமாக்காரன், பேச்சுராஜா சினிமாக்காரன். இந்த ஊடகவியலர் வராங்கன்னு அவங்க சொல்லி இந்த ஊடகவியலர் பாஸ் கொடுத்தாங்க. உனக்கு கொடுக்கவே இல்லையா? உனக்கு கூப்பிடவே இல்லையா? திறந்த வீட்டுல ஏதோ நிலையில இருந்தா நீயே வந்த போல